அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தமிழர் கலைகள். இது 11th எத்திக்ஸ் புக்ல 4th லெசனா இருக்கு. ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோல தமிழர் கலைகள்ல இன்க்ளூட் ஆகிற கட்டடக்கலையை நம்ம பார்க்க போறோம். கட்டடக்கலைகள்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோலயே கவர் பண்ண போறோம். ஸோ டாபிக் உள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது ஒன்னும் இல்ல, ஆயக்கலைகள் 64 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல் வரிகள்ல இவர் சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒரு பாடல் வரி அந்த பாடலை யார் எழுதுனாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், கலைகள். கலைகளை பொதுக்கலைகள், அழகு கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த அழகு கலை இருக்கு இல்லையா, இந்த அழகு கலை எப்பவுமே காட்சி இன்பத்தையும் கேள்வி இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகு கலைகளை 5 டைப்ஸா பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இந்த 5 டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்கன்னா, மயிலை சீனியும் வேங்கடசாமியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான மனை நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்னும் இல்ல, இப்ப சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்வர்ட் பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே சங்க காலத்துல மனை நூல்னு ஒரு நூல் இருக்குமா, அந்த மனை நூலை ஃபாலோ பண்ணி தான் பில்டிங்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த செய்தியை இளங்கோவடிகள் நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல் வரிகள் மூலமா சொல்லியிருக்காரு. மர கட்டடங்கள், அதாவது வுட்லயே வந்துட்டு பில்டிங்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம். இந்த சபாநாயகர் மண்டபம் இருக்கு இல்லையா, இந்த மண்டபத்தை வந்து ஃபுல்லாவே வந்துட்டு வுட்ல தான் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, குடைவரை கோயில்கள். இந்த குடைவரை கோயில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குடைவரை கோயில்களுக்கு இனிஷியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவர்கள் தான். அந்த பல்லவர்கள்ல ரொம்ப முக்கியமான யாருன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன். சரிங்களா? இவர் முதல்ல எங்க குடைவரை கோயில கட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டகப்பட்டுல இருக்கக்கூடிய, அதாவது மண்டகப்பட்டு குடைவரை கோயில் தான், விழுப்புரத்துல வந்து இருக்கு. சரிங்களா? சோ பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டதுதான் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடைவரை கோயிலை பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன இருக்கும்னா, ஒரு கருவறை இருக்கும், முன் மண்டபம் இருக்கும், தூண்கள் வந்து இருக்கும். சரியா? விழுப்புரம் மாவட்டத்துல மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திர பல்லவன் முதல் குடைவரை கோயிலை அமைச்சாரு. அவங்களுக்கு அடுத்து முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில தான் இருக்கு. அப்ப கேட்பாங்க. சரிங்களா? முதல்ல குடைவரை கோயில் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகேந்திரவர்மன் கட்டின மண்டகப்பட்டு குடைவரை கோயில் தான். அதுக்கடுத்து பாண்டியர்கள்ல யார் முதல்ல கட்டினான்னு பாத்தீங்கன்னா முற்கால பாண்டியர்கள் பிள்ளையார்பட்டியில முதல் குடைவரை கோயில கட்டியிருக்காங்க. சரியா? எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப பாண்டியர்களுடைய முதல் குடைவரை கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி தான். இதுவே பல்லவர்கள் போய் கேட்டீங்கன்னா மண்டகப்பட்டு தான். சரிங்களா? அடுத்து, இந்த குடைவரை கோயில்கள் நீண்ட மண்டபம் மாதிரி இருக்கிறதுனால இத என்ன சொல்றாங்கன்னா மண்டப கோயில்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? சோ பாறைகளை குடைந்து அமைப்பதனால் இதை பாறை கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, கற்றளி. கற்றளினா ஒன்னும் இல்ல, இப்ப கருங்கற்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு மேல போட்டு அடுக்கிறது தான் கற்றளிகள் சொல்றாங்க. சோ கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு தான் கற்றளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது 7ஆம் நூற்றாண்டுல நரசிம்மவர்மன் காலத்துல அமைக்கப்பட்டுருச்சு. அப்ப இந்த கற்றளி அமைப்பு முறை வந்துட்டு நரசிம்மவர்மன் காலத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை, இந்த மாதிரி ஊர்கள்ல தான் வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? 8ஆம் நூற்றாண்டுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கற்றளி கோயில்களா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, செங்கல் கட்டிடங்கள். சங்க காலத்தில் இருந்தே செங்கற்களால் ஆன கட்டடங்கள் தான் இருந்துச்சு. ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முற்கால சோழர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லயுமே வந்துட்டு செங்கலாலதான் கட்டியிருப்பாங்க. அதாவது 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே செங்கல் வந்து காணப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த செங்கல் கட்டுமான கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கற்றளி கோயில்களை மாத்தினாங்க. அடுத்து, திராவிட கட்டிடக்கலை. அதாவது கோயில், இந்த கோயில் வந்து கோபுரங்கள் அமைக்கிற முறை, விமானங்கள் வைக்கிற முறை எல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து 3 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாகரம், வேசரம், திராவிடம்.
சோ இது என்னன்னு பாத்துடலாமா? அதாவது இந்த இந்திய கோயில் கட்டிடக்கலை 3 டைப்பா பிரிக்கிறாங்க, நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு. சோ சிகரத்தோட அமைப்பானது 4 பக்கங்களை கொண்டு சதுரமா இருந்துச்சுன்னா அதை நாகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வட இந்திய கோயில், நார்த் இந்தியால மேக்சிமம் இந்த நாகர பாணியில தான் வந்து கட்டுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி சிகரம் வட்ட வடிவமா இருந்துச்சுன்னா அதை வேசரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய இந்தியால பௌத்த கலை தான் இந்த வேசரத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சிகரமானது 8 பட்டை, அதாவது எண்கோண வடிவில் இருந்துச்சுன்னா அதுதான் திராவிட கலை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த திராவிட கோயில்கள் தான் பெரும்பாலும் தமிழகத்துல வந்து காணப்படுது. சரிங்களா? திராவிடம் என்பது தென்னிந்திய கோயில் கட்டடக்கலை அப்படின்னு சொல்றாங்க. சோ வடக்குல இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதியில இருந்து தெற்கே இருக்கக்கூடிய குமரி வரைக்கும் திராவிட கலை தான் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விமானம், அதாவது நம்ம கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாமி இருக்கும், இப்ப இந்த இடத்துல வந்து சாமி இருந்தாங்க, சாமிக்கு மேல ஒரு கர்ப்ப கிரகம் மாதிரி கட்டுவாங்க, கருவறைன்னு சொல்லுவாங்க. இந்த கருவறைக்கு மேல கட்டப்படுறதுதான் விமானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானத்தை பொதுவா ஷடங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷடங்க விமானம் அப்படின்னா 6 உறுப்புகளை குறிக்குதான், அதாவது மனித உடலோட 6 உறுப்புகளை வந்து குறிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மனித உடல் எப்படி காலு, பாதம், தோல், கழுத்து, தலை, மகுடம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு விமானத்தையும் அப்படிதான் அமைப்பாங்க. சோ அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாதம் அப்படின்றத அதிட்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் பித்தி அப்படின்னு சொல்லுவாங்க, தோலை பிரஸ்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கழுத்து கண்டம் அப்படின்னு சொல்றாங்க, தலை சிகரம் அப்படின்னு சொல்றாங்க, மகுடம் ஸ்தூபி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆர்டர் வைஸ் தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு விமானத்தை வந்து அமைக்கிறாங்க. சரியா? ஒரு கோபுரத்தை வந்து ஃபுல்லா வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் தான் காஞ்சி, அதாவது காஞ்சி கைலாசநாதர் கோயில் இல்லையா? நம்ம வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் தஞ்சை பெரிய கோயிலே கட்டினாங்க இல்லையா? இந்த ராஜசிம்மேஸ்வரர் கோயில தான் முதல் முறையா சின்ன கோபுரம் வந்து அமைச்சாங்க. ஆனா விமானம் வந்து நல்லா பெருசாவே கட்டினாங்க. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்களும் சோழர்களும் 2 பேருமே கோபுரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விமானத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு மேல கட்டுற விமானத்துக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா நீங்க அதுவே விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்துலவே பாத்தீங்கன்னா விமானங்கள் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா கோபுரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திருவண்ணாமலை போய் பாத்தீங்கன்னா தெரியும், 4 கோபுரம் நல்லா பெருசு பெருசா இருக்கும். சரிங்களா? அப்ப கோபுரம் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அது விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. இதே விமானம் வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அது வந்து சோழர் காலத்தையும் பல்லவர் காலத்தையும் சேர்ந்துதான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இப்ப இந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல, அதாவது இவங்க எல்லாம் வந்துட்டு விஜயநகர நாயக்கர்கள் இல்லையா? சோ கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல தான் மிக உயர்ந்த கோபுரங்கள் எல்லாம் பண்ணாங்க இல்லையா? சோ விஜயநகரத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் அளவுக்கு அதிகமான ரொம்ப ஹைட்டா கோபுரங்களை வந்து கட்டினாரு. சோ இதுக்கான எக்ஸாம்பிள் எங்கெல்லாம், அந்த காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதேஸ்வரர் கோயில் ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில பெரிய கோபுரம் இருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை, சிதம்பரம், இந்த எல்லா ஊர்லயுமே இவர் கட்டியிருக்காரு. சோ பிற்காலத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாமே ராஜ கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி, இது எல்லா பகுதிகளிலுமே பல்லவர் காலத்து கோயில்கள் தான் அதிகமா இருக்கு. இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. சரிங்களா? பல்லவர் காலத்து கோயில்கள்ல பொருந்தாததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப பல்லவர் கால கோயில்னா எது எதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி, இந்த மாதிரி எல்லா ஊருமே பல்லவர் கால கோயில்கள் தான் சேர்ந்துதான் இருக்கு. சரிங்களா? சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கோயில்களா தான் இருக்கு. சரிங்களா? ரொம்ப தொன்மையானதும் கூட. மாமல்லபுரம் கடற்கரை கோயில்கள் ரொம்ப உலக புகழ் பெற்றவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி சாலவன் குப்பத்துல ஒரு குகை கோயில் வந்து இருக்கு. அந்த குகை கோயில்ல வெளிமுகப்பு இருக்கு இல்லையா, முழுவதும் யானையின் முகமோட செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதனால தற்காலத்துல இந்த கோயில் என்ன சொல்றாங்கன்னா புலி குகை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தமிழகத்துல பாண்டியர்களுடைய குடைவரை கோயில் சிற்பங்கள், அதாவது சிற்பங்கள் செறிந்து ரொம்ப அழகோட வந்து காணப்படக்கூடிய குடைவரை கோயில் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய தான் இல்லையா? சோ அவங்களுடைய கோயில்கள் எந்தெந்த ஊர்ல லொக்கேட் ஆயிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவுமே பொருந்தாதெல்லாம் கேட்பாங்க. சோ எந்தெந்த ஊர்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம்,
குடுமியான் மலை, சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், தென் மூவரை வென்றான். இது எல்லா கோயிலுமே பாண்டியர் கால குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வெட்டுவான் கோயில், அதாவது கழுகு மலையில இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயில். சோ கழுகு மலையில இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு சான்றா இருக்கும். ஒற்றை கற்றல்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பாறைய மேல இருந்து கீழே கொடைஞ்சி அதுக்கப்புறம் இங்க இருந்து வந்துட்டு ஒரு கோயில் வந்து பில்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் ஒற்றை கற்றளிக்கு சான்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? திருப்பத்தூர் திரு கற்றளிநாதர் கோயில் பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல கூட நார்த்தாமலை கோயில், இதுவுமே வந்துட்டு விஜயாலய சோழன் கட்டப்பட்ட கோயில். அதே மாதிரி ஒரு கோயில் அதை யார் கட்டினா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவுமே எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் வெளிச்சுவர்ல சதுர வடிவிலும் உட்சுவர் வந்து வட்ட வடிவிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதித்த சோழன் காவிரி ஆற்றோட இரு பக்கங்கள்லயும் ஏராளமான கற்கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்டேபிளா நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பராந்தக சோழன் எழுப்பிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில், கடம்பவனேஸ்வரர் கோயில், இது எல்லாமே வந்துட்டு இந்த பராந்தக சோழன் கட்டின கோயில் தான். அதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், பராந்தக சோழன் கட்டின கோயில் எதுனா உங்களுக்கு தெரியணும், அதே மாதிரி ஆதித்த சோழன் கட்டினது எதுன்னு தெரியணும், அதே மாதிரி விஜயாலய சோழன் கட்டினது எதுன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு கோயில் அதை யார் கட்டினான்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் தென்னகத்தின் மேரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எது? கழுகுமலை வெட்டுவான் கோயில். சரிங்களா? அடுத்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 216 அடி உயரமும் 13 அடுக்குகளையும் கொண்டிருக்கு. சரிங்களா? சோ இந்த கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் பேர் வச்சிருக்காங்க. இதோட முதல் வாசல் கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னும், இரண்டாம் வாசல் ராஜராஜன் திருவாசல் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? இந்த கோயிலோட உச்சியில எண்கோண வடிவத்துல 80 டன் எடை கொண்ட விமானத்தை வந்து அமைச்சிருக்காங்க. 1987ல யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றிருக்கு. மிக உயரமான விமானத்தையுடைய தமிழக கோயில்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம், கட்டினது யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி உயரம், கட்டினது யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் 126 அடி உயரம், கட்டினது 3ஆம் குலோத்துங்க சோழன். நாயக்கர் கால கட்டிடக்கலையும் விஜயநகர கட்டிடக்கலை காலத்தை பின்பற்று, ஆமா, அதாவது விஜயநகர காலத்தை பின்பற்றி தான் இந்த நாயக்கர் காலத்தை சேர்ந்தவங்களும் கோயில்களை வந்து கட்டினாங்க. அதுல பாத்தீங்கன்னா மதுரை நாயக்கர் மஹால், திருமலை நாயக்கர் மஹால், 100 கால் மண்டபங்கள், 1000 கால் மண்டபங்கள் எழுப்புதல், இதெல்லாம் இவங்களுடைய ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். மண்டபம் 100 கால் 1000 கால் இந்த மாதிரி இந்த கால் வச்ச மண்டபம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாயக்கருடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றுகள் தான். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கோயில், ராமநாத சுவாமி கோயிலோட இருக்கக்கூடிய 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்ட தாய்மானவர் கோயில், இது எல்லாமே இவங்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றுன்னு சொல்றாங்க. சோ தமிழர் கட்டிடக்கலை நெடிய வரலாறு, தமிழர் தன்னுடைய பழமையும் வளமையும் உலகிற்கு வந்து பறைசாற்றுறாங்க. சரிங்களா? தமிழகத்துல 1000 கால் மண்டபங்கள் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, திருவரங்கம், அதாவது திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். சரிங்களா? சோ தொடர்ந்து எத்திக்ஸ் புக்ல கூட எல்லா அப்டேட்டும் படிக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.